Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம paramedical counseling நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். 12th ரிசல்ட் வந்துருச்சு, நீட் இஷ்யூ இருக்குது. நம்ம paramedical counselingக்கான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரீஸ் எல்லார்ட்டையும் இருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் ஃபுல் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனல் மூலியமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். paramedical counseling 2026 பொறுத்த வரைக்கும் இந்த இயர் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் பாத்தீங்கன்னா சென்டம் ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. அதுவும் மேஜர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சென்டம் ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறைகிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இந்த சென்டம் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கிறது. தென் பார்த்தீங்கன்னா நீட் இஷ்யூக்கும் நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேராமெடிக்கலுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு போயிடுவாங்க, பிடிஎஸ்க்கு போயிடுவாங்க, நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடுவாங்க. கவுன்சிலிங் டிலே ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் அந்த சைட்லலாம் போயிருவாங்க. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல தான் சீட் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எப்படி கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோர்ஸோட டிமாண்டை நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த கோர்ஸஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதே டைம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகம். இந்த மாதிரி வெல் டிமாண்ட்ல இருக்கிற கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டிகிரீஸ் ஆனாலுமே ஒரு அளவுக்கு தான் டிகிரீஸ் ஆகும். அதாவது காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு எல்லாம் கட் ஆஃப் அப்படிங்கிறது டிகிரீஸ் ஆகுது. மற்றபடி இந்த ரேடியாலஜி, இமேஜின் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி இதே மாதிரி அதர் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா போன இயர் ஒரு 174 கிடைச்சது அப்படின்னா இந்த இயர் ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான், 100% இப்படியே நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நீட் இஷ்யூ, இனிமே தான் நீட் எக்ஸாமே நெக்ஸ்ட் மந்த் தான் நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா நமக்கான கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க. பேராமெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் அப்படிங்கிறது டிகிரீஸ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது டிகிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலியமாக தான் நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்ல போவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 175க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிறீங்க. அதுவும் பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி அந்த கோர்சஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிஃபார்ம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 190, ஒரு 187க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிறீங்க. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 185க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோன். அதர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180, ஒரு 175க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி போன இயரை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது டிகிரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டேஷன் கம்பெட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த இயர் நீட்டுக்கான மார்க்ஸ் எப்படி வருது, நீட் கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேராமெடிக்கலையும் நம்ம கணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. என்ன அப்டேட்னாலும் நம்ம இமீடியட்டாக கொடுத்துருவோம். வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா சேனல் பயோல கொடுத்துருக்கேன்.